மாமன் விசஸ் டிடி நெக்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆபீஸ் பந்தயத்துல ஜெயிச்சது யாரு? சூர்யா சந்தானமா? மே மாசம் வந்துட்டாலே தமிழ் திரையுலகத்துல ரசிகர்களை குடும்பத்தோட, அதுவும் குறிப்பா குழந்தைங்களோட தியேட்டருக்கு கூட்டிட்டு வரதுக்கு திட்டம் போட்டு படங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த வாரம் ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள் தான் சூரியோட மாமன் அப்புறம் சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல். நேத்து ரிலீஸ் ஆன இந்த படத்தோட வசூல் பத்தி இப்ப பார்க்கலாம். மாமன் சூரி நடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம சூரி அந்த படத்தோட கதையையும் எழுதியிருக்கிறாரு. விலங்கு வெப் சீரிஸ் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியன் இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய மாமன் படம் பக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட். படத்துல சூரி கூட ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாசிகா, ராஜ்கிரண் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதையை சூரி தன்னோட சொந்த வாழ்க்கையில இருந்து எழுதினதாகவும் சொல்லியிருந்தாரு. படம் பார்த்த ரசிகர்கள் படத்தை குடும்பத்தோட பார்க்க பக்காவான படம், உறவுகளோட முக்கியத்துவம் பத்தி படத்துல சிறப்பா பேசியிருக்காங்க. இப்படி ஒரு படம் வெளியாகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு பாசிட்டிவாவும், படத்துல ஓவர் சென்டிமெண்ட் காட்சிகளை வச்சு சீரியல் ரேஞ்சுக்கு ஆக்கிட்டாங்க. படத்துல சூரியோட அக்கா மகனா நடிச்சிருக்கக்கூடிய குழந்தை கதாபாத்திரத்தோட சேட்டைகள் ரசிக்கும்படியா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவுமே எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னும் ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி நடிகர் சந்தானத்தோட எவர் கிரீன் ட்ரேட்மார்க் படமா மாறிடுச்சு டிடி. தில்லுக்கு துட்டு அப்படின்னு பேர் வச்சா அந்த படத்தோட முன்னாள் தயாரிப்பாளருக்கு ராயல்டி கொடுக்கணும் அப்படின்னு படத்தோட பேரை டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு வச்சிருக்காங்க. பிரேம் ஆனந்த் இயக்கிருக்கக்கூடிய இந்த படத்துல சந்தானத்தோட காமெடி கொட்டகையில் இருக்கக்கூடிய மொட்டை ராஜேந்திரன், லொல்லு சபா மாறன், நிழல்கள் ரவி அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், யாஷிகா ஆனந்த் மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க. படத்தை தவறா விமர்சனம் செய்யக்கூடிய ரிவ்யூவர்களை பேய் எப்படி பழி வாங்குது அப்படிங்கிற ஒன் லைனை வச்சு மொத்த படத்தையும் வழக்கமான ஹாரர் அப்புறம் காமெடி அப்படின்னு படக்குழு கொடுக்க முயற்சி பண்ணிருக்கு. சந்தானத்தோட காமெடி படம் முழுக்க ஒர்க் அவுட் ஆனாலும் மொட்டை ராஜேந்திரன் கதாபாத்திரம் தனியா ஸ்கோர் பண்ணிருக்கு. ரிவார்ட்ஸ்ஃபுல் படத்துக்கான அடர்த்தி இந்த படத்துல இல்ல அப்படின்னாலும் ஒர்த் டு ஒன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தடவை பார்க்க ஏதுவான படமா இந்த படத்தை மொத்த படக்குழுவும் கொடுத்திருக்கு. இந்த 2 படங்களோட முதல் நாள் வசூல் பத்தி வந்திருக்கக்கூடிய தகவலின்படி சூரியோட மாமன் படம் முதல் நாள்ல 1.75 கோடிகள் வசூல் பண்ணியிருக்கிறதாவும், அதே மாதிரி சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் முதல் நாள்ல 2.85 கோடிகள் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வார இறுதி நாட்களான இன்னைக்கும் நாளைக்கும் படத்தோட வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு படக்குழு நம்புது.